கமிஷனர் ரிசீவிங். பேங்க்ல ராபரி நடந்துருக்கு சார். இந்த ஏரியா காந்திபுரம் காஸ்கட் ரோட் சார். எந்த பேங்க்? ஆக்சிஸ் பேங்க். வண்டி போடா போடா. போலீஸ்ரா, இந்த பக்கம் போடா. போடா போடா. செல்வராஜன் எங்கடா? எல்லா செக்யூரிட்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். ஓகே எஸ் சார். முதல்ல பார்க்கிங் ஏரியால இருக்க பப்ளிக்கை செக்யூர் பண்ணுங்க. ஆமா சார். அவங்கள ரவுண்ட் அப் பண்ணுங்க, விட்டுறக்கூடாது. ராமநாதன், எஸ். அவங்க ஃபேஸ் எதுவும் ரிவீல் ஆச்சா? 2 பேர் ஃபேஸ் ஐடென்டிஃபை ஆயிருக்கு சார். சார் ராபர் ஷூட் பண்ணதுல பேங்க் ஸ்டாஃப் 4 பேரும், மால் செக்யூரிட்டி 3 பேரும் இறந்துட்டாங்க சார். ஏய், நீ மட்டும் தப்பிக்கலான்னு பாக்கியா? இறக்கு. ஏய், பக்கத்துல விட்டாங்கடா. போடா போடா. போடா போடா. போலீஸ் வேல், உங்களை செக்யூர் பண்ணுங்க. சரி சார், வாங்க வாங்க.
ஏய் ராஜனை சுட்டாங்கடா. போ ஃபாஸ்டா போ. ஏய் வேகமா போடா. ஃபாலோ பண்ணிருக்க சார். மிஸ்டர் ஆகாஷ் சோப்ரா, இந்த கொள்ளை சம்பவம் எப்படி நடந்தது? இவ்வளோ செக்யூர் சிஸ்டம் இருக்கிற இந்த பீரியட்ல இது எப்படி சாத்தியமாச்சு? இது ரொம்ப நாளாக பிளான் பண்ணி நடத்தின ஒரு கொள்ளை சம்பவம். நாங்கள் என்ன நடக்குதுன்னு பார்க்குறக்குள்ள எங்கள் செக்யூரிட்டிஸ் அடித்து போட்டுட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. Sir, you got any details about the theft amount? கவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இட்ஸ் டெஃபினெட்லி அ பிக் அமௌண்ட். 4 பேர் சேர்ந்து கொள்ளையடிச்சதா சொல்றாங்க. அந்த 4 பேர் யாரு, எப்படி இருந்தாங்க, ஏதாவது க்ளூ கிடைச்சதா சார்? க்ளூ, அந்த கொள்ளையடித்த 4 பேரில் ஒருத்தன் பேர் அசோக் குமார். அவன் செக்யூரிட்டியாக எங்கள் பேங்க்கில் வேலை செஞ்சுட்டு இருந்தான். ஓகே சார். சாரி, ஐ ஹேவ் டு லீவ். ஓகே. டீபோ ஸ்டேஷன்ல இருந்து தகவல் வந்ததா கமிஷனர் ஆபீஸ்ல சொன்னாங்க. இந்த ஏரியாவை தான் கிராஸ் பண்ணதா சொன்னாங்க சார். பப்ளிக் பார்த்து தான் சொன்னாங்க சார். என்ன எனக்கு ஐயோ சார் சார் தம்பி தம்பி செம்ம ஆக்சிடென்ட். உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க கண்டிப்பாக காலியாக இருப்பாங்க. ஓரமாக இல்லைங்க தள்ளுமா. கொஞ்சம் பின்னால் போங்க. நகர் யோ தள்ளியா சொல்கிறேன், நகர் போ. தள்ளிக்கோ. ஆசை, இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்து வாங்க. சரி சார். போங்க, சீக்கிரம் போங்க. கொஞ்சம் தள்ளி நில்லுமா. கொஞ்சம் வேலைக்கு நில்லுங்கம்மா. ஏன் இப்படி கூட்டத்தை கூட்டுறீங்க? அந்த கார் மால்ல இருந்து எக்ஸிட் ஆனதும் ஒரு பேட்ரோல் வெஹிக்கிள் ஒரு டிராஃபிக் வெஹிக்கிள் டேஸ் பண்ணிருக்குங்க சார். ஆமாங்க சார். வெரிஃபிகேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க சார். மற்ற வெஹிக்கிள்ஸை டைவர்ட் பண்ண சொல்லியிருக்கீங்க சார். எப்பா தம்பி, டீசல் டாங்க உடஞ்சிச்சு போல இருக்குப்பா. அக்கா, பக்கத்துல போகாதீங்க. டீசல் கொட்டி கிடக்கு. வெடிச்சாலும் வெடிச்சிரும். தள்ளி போங்க. ஏப்பா ஆள் உயிரோட தான் இருக்கான். ஏய் கொஞ்சம் காற்ற விடுங்கப்பா, செத்துக்கிட்டு போயிட போகிறாங்க. ஏய் நின்றுட்டே இருக்காதீங்க. யாராவது ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கப்பா. பேப்பரில் அரிசி வண்டிக்கு வந்து போச்சு, ஆயில் வண்டிக்கு வந்து போச்சுன்னு போடுறாங்க. நாம பார்க்குற வண்டி வெறும் வண்டியாக தான் கிடக்குது. கிரீன் கலர் ஸ்கோடா கார் ராஜ் டிரைவிங்ல போனதா எஃபிஐ காலனில இருந்து ரிப்போர்ட் வந்திருக்குதுங்க சார். இன்ஃபர்மேஷன் நம்பர் TN38AE055 சார். டேய் அசோக், போலீஸ் வந்துச்சு. எந்திரா டேய். ஏய் காற்று வரும், தள்ளுப்பா. ஏய் தம்பி, எந்திரிப்பா. ஏய் கிரீன் கலர் ஸ்கோடா தானுங்க சார். சேம் நம்பர் தான் சார். சார் என்றா கேளுங்க சார், அந்த வண்டி நம்பர் தான் இங்கே சொல்கிறாங்க. TN38AE055. இந்த வண்டியில தான் 3 பேர் நல்லா கேளுங்க. தப்பிச்சு போயிருக்காங்க. போய் பிடிங்க சார். கிரீன் கலர்
சார் ஏய் இருப்பா, அவசரப்படாத, டீசல் கொட்டிட்டு இருக்கு. சார் என்னது? பேங்க் ராபரி. பேங்க்கு? பேங்க் ராபரி சார். பேங்க் ராபரி. வாங்கடா. கொள்ளையடித்தவர்களின் புகைப்படங்கள் மற்றும் பெயர்களை காவல்துறை வெளியிட்டுள்ளது. அசோக் என்பவர் கொள்ளையடிக்கப்பட்ட வங்கியிலேயே செக்யூரிட்டியாக வேலை செய்து கொண்டிருந்தார். கடந்த 2 நாட்களாக வங்கியில் உள்ள அனைவரிடமும் கடன் கேட்டு வந்ததாக தெரிகிறது. செல்வா என்பவர் போதை பழக்கத்திற்கு அடிமையானவர். போதைப் பொருள் வாங்கிய வழக்கில் ஒருமுறை கைது செய்யப்பட்டிருக்கிறார். ராஜன் சம்பவ இடத்திலேயே சுட்டுக் கொல்லப்பட்டார். மற்றொரு கொள்ளையனின் பெயர் பீம்சிங். தம்பி சார் இங்க வா. கமிங் சார். கேமரா வரதுக்கு முன்னாடி பாட்டியை போய் ரெடி பண்ணு. ஓகே சார். கரெக்டா பேசுறாங்களா இல்லையாட்டு போய் பாரு. பாப்பா ஷோ சீஃப். பாட்டி எல்லாம் கரெக்டாக ஞாபகம் இருக்குல்ல? சொல்லி கொடுத்த மாதிரி அப்படியே சொல்லணும். இது முன்னாடி பேசாத இஷ்டம் உனக்கு தான் அடிச்சிருக்கு. எங்க ஒரு தடவை சொல். பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கேன். ரெண்டாவது திடீர்னு உங்களுக்கு புது வீடு கட்டியிருக்கோம், கவுண்டம்பாளையத்தில் இருக்கு, அங்க போங்க, அங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பிறந்த நாட்டை விட்டு எப்படிதான் பாருது? கொஞ்சம் ஃபீலிங் கூட பேசு. பிறந்த நாட்டை விட்டு எப்படிப்பா பாருது? பிறந்த நாட்டை விட்டு வேற நாட்டுக்கு போக மாட்டோம், எங்கதான் இருப்போம். தமிழ்நாட்டு வேலை சத்தியமா கவுண்டம்பாளையத்துக்கு போக மாட்டோம். ஓய் ஆயா, கவுண்டம்பாளையம் நம்ம ஊர் தான், வேற நாடெல்லாம் இல்ல. என்ன சார், படிக்காத கலவினா என்ன வேணா சொல்லி தருவீங்களா? நான் ஊருன்னு தாங்க சொன்னேன், அவங்க தாங்க நாடுன்னு தப்பா சொல்றாங்க. ஆமா ஆமா, எலச பார்த்தா தோல் சொல்லுங்க சொல்றது தப்பாதான் தெரியும். அவளையே கூட்டிட்டு போய் பாட்டி சும்மா சொன்னாங்க. பாட்டி பாட்டி நீங்க சொன்னதா கரெக்ட். வாங்க பாட்டி பாட்டி வீடுங்க சார், கிளவி ஓவரா தான் சீனை போடுது. ஏங்க நீங்க பாட்டி கலாய்ச்சி அனுப்பிச்சு வச்சிட்டீங்க, இப்ப நான் என்னங்க பதில் சொல்லுவா அவருக்கு? நான் கூப்பிடுறேன் குட்டிமா. யோ சார் அங்கனே சீன் போட்டுக்கிட்டு இருக்க. பாட்டி ரெடியா? பாட்டி பாட்டி சார், பாட்டி விட இவங்க நல்லா இருக்காங்க சார். என்னையா? இல்ல சார், நல்லா சொல்றாங்க சார். அப்படியா? எங்க சொல்லு பாப்போம். ஒரு நிமிஷம் சார். ஏங்க இங்க ஒரு நிமிஷம் வாங்க ப்ளீஸுங்க. ஏங்க பாடுசட்டா உங்களா தான் இப்படியாச்சும் பேசி சம்மதிக்க வச்சிடணும். ஏங்க இவ்வளோ நேரம் இங்கே தானே இருந்தீங்க, இந்த பிரச்சனை பற்றி தெரிஞ்ச ஏதாச்சும் சொல்கிறீங்களா ப்ளீஸ்? நானா? ஆமாங்க, பாட்டிக்கு எடுத்த பியூட்டி நீங்கள் தாங்க. அதுக்கு இல்லை, ஃபேஸ்க்கு எதுவும் போடலங்க, இப்படியே கேமரா முன்னாடி எப்படி பேசுறது? ஏங்க சும்மா பார்த்தாலே கிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் லிப்ஸும் கண்ணமும், இதுக்கு மேலே எதுக்குங்க மேக்கப்பு? அது ரொம்ப யோசிக்காதீங்க. அந்த பாட்டி இருந்திருந்தா நான் ஏங்க உங்களை கம்பல் பண்ண போகிறேன்? அவர் வேறு ரொம்ப டென்ஷனாக இருக்காரு, ஏதாச்சும் சொல்லுங்க. சரி சொல்கிறேன் சார். அந்த குழந்தைக்கு செரிப்ரோ வாஸ்குலர் டிசீஸ், நர்வ் சிஸ்டம் வேறு ரொம்ப வீக் ஆகிட்டே இருக்குது. பாவம் ஊமை வேறு, அவளுக்கு இப்போ ஆப்ரேஷன் பண்ணலன்னா உழைக்கிறதே ரொம்ப கஷ்டம். பேசிக் டெஸ்ட்டுக்கு கூட இன்னும் பில் பே பண்ணலன்னு சொல்கிறாங்க. அவள் அப்பா இன்னும் வரல, பார்ப்போம். குழந்தைங்களெல்லாம் வெளியே விடாதீங்க, திருடங்க ஹெவியான வெப்பன்ஸை கையில் வச்சிருக்காங்க, எல்லாரும் பாதுகாப்பா இருங்க. வீட்டுக்குள்ள வா. தேவையில்லாம வெளியே யாரும் சுத்தாதீங்க, எல்லாரும் அவங்க வீட்டுக்குள்ள போங்க. என்னங்க வாய்ஸ் ரெக்கார்டர், பேசுங்க. வணக்கம், நான் புவனா. பேசுங்க. இந்த ஏரியாவில் தான் 17 வருஷமாக இந்த ஸ்லம் போர்டில் குடியிருக்காங்க. இந்த ஸ்லம் போர்டில் மொத்தம் 214 வீடுங்க இருக்குது. வீட்டுக்கு குறைஞ்சது 4 பேர் இருக்காங்க. எங்களுக்கு இப்போ ஒரு பிரச்சனை, ஆனால் அதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்காது, அது எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்க 7 கோடி பேரை பற்றியா கவலைப்படாத நம்ம கவர்மெண்ட்டு இங்கே 756 பேரை பற்றியா கவலைப்பட போகுது? இருந்தாலும் சொல்கிறேன். சூப்பர், இந்த பொண்ணை லாக் பண்ணி வை. கேமரா வர சொல்லு. ஆமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் உள்ள வராம? சொல்றேன் சார். உடனே போய் என்ன ஏதுன்னு செக் பண்ணி பாரு போ. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. சொல்லு குட்டிமா. சரி வரேன் தம்பி. ஏங்க தம்பியா? என்னங்க டக்குன்னு தம்பின்ட்டீங்க? எனக்கு சரி வயசு ஆகுதுங்க. அப்புறம் உங்களை பத்தி நீங்க எதுவும் சொல்லவே இல்லை. வயது 23, பெயர் புவனா, உயரம் 5 அடி 4 அங்குலம், மேஷராசி, நல்ல படித்த மாப்பிள்ளையை தேடிக்கொண்டிருக்கிறேன். தகவலுக்கு கல்யாண மாலை அணுகவும். என்னங்க சும்மா சொன்னங்க.
அப்போ ஓகே. பிஎஸ்சி பிஎட் படிச்சுட்டு டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன். ஓன் பிஸ்னஸ்லாம் பண்ணுறேன். ஐயோ குட்டிமா. மிஸ்டர் தோத்தாத்ரி, இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? அது வந்து வெரைட்டி ஹால், காந்தி குப்பம், எஸ்சிபி ஏரியா சார். ஸ்லம் பீப்புளோட ஒரு இன்டர்வியூ சார். ஓகே. ஆனா வந்த இடத்துல ஏதோ ப்ராப்ளம் சார். கன் ஷூட்லாம் நடந்துகிட்டு இருக்கு சார். இந்த ஏரியா விட்டு எப்படி வெளில வருதுன்னே தெரியல சார். ஓ, நீங்கள் ஒன்று பண்ணுங்க. இல்லை அதுக்கு நீங்கள் சரி வர மாட்டீங்க. உங்கள் கூட யார் இருக்கா? சார் கேமராமேன் சாண்டி வந்தார் சார். ஆனா இன்னும் உள்ள வரல சார். ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்கான் சார். யார் இந்த புதுசாக ஜாயின் பண்ண பையனா? அவங்ககிட்ட ஃபோனை கொடுங்க. அவன்கிட்டயா? சீஃப் பேசணுங்கிறாரு. முன்னாடி பின்னாடி சார் போட்டுக்கோ. ஓகே சார். எஸ் மிஸ்டர் பாலசுப்ரமணியம். லிசன் அஸ்வின், காந்திபுரத்தில் ஒரு பேங்க்ல ராபரி நடந்திருக்கு. அந்த ராபர்ஸ் நீங்க இருக்கிற ஏரியால தான் பதுங்கி இருக்காங்க. நீ இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நம்ம கேமரா டீம் உள்ள வர முடியாது. ஸோ லோக்கல் அங்கே யாராச்சும் அரேஞ்ச் பண்ணி லைவ் கவரேஜ் பண்ணுங்க. ஓகே கைஸ், கொஞ்சம் சேஃபா இருங்க. இது கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம். ஓகே ஷோர் சீஃப், வில் டு. டேக் கேர். தேங்க் யூ சார். லோக்கல் ஆளுங்க யாராச்சும் ஹெல்ப் வச்சுக்கிட்டு லைவ் கவரேஜ் பண்ணுமாமா? லைவ் கவரேஜா? ஆமா சார். இந்த கன் ஷூட்லியா? ஆமா சார். ஜீவா, பப்ளிக் ஷேர் பண்ண வாட்ஸ்அப் வீடியோஸை ரிப்பீட் பண்ணுங்க. இந்த ராபரியில் 12 பேர் இறந்ததா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. பட் போலீஸ் சைட்லேருந்து 4 பேர் தான் சொல்கிறாங்க. எனிஹவ் இன்னைக்கு ராபரி நியூஸ் மட்டும் தான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கணும். கவர்மெண்ட் சைட்லேருந்து வர எந்த காலையும் என் பர்மிஷன் இல்லாமல் யாரும் அட்டன் பண்ணக்கூடாது. சரி சார். ஒரு கால் கூட அட்டன் பண்ணக்கூடாது. இப்ராஹிம் சார். சார், பப்ளிக் பிளேஸ்ல இப்படி ஷூட் அவுட் பண்ணிருக்கீங்க. ஏடிஜிபி என்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு தெரியாது? தட் வாஸ் an unexpected accident சார். ராபர்ஸ் ஆர் ஹெவிலி ஆர்ம்டு. நம்ம ஆஃபீஸர்ஸ் 3 பேர் இறந்து போயிட்டாங்க. பப்ளிக்ல 5 பேர் செத்து போயிட்டாங்க. 13 பேருக்கு உயிர் ஊசல் அடிக்கிட்டு இருக்கு. உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்கறதுக்கு என்னால் வெயிட் பண்ண முடியாது சார். உங்க முட்டாள்தனத்தினால ஒரு வருஷத்துல 2 ஸ்டேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கியிருக்கீங்க. முதல்ல ஆபரேஷனை நிறுத்துங்க. டிஜிபி வருவாரு, என்கொயரி நடக்கும். ப்ளீஸ் பி ரெடி டு ஃபேஸ் இட். சார், நான் டிஜிபி பர்மிஷன் வாங்கிட்டேன் சார். வாட்? டிஜிபி கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டீங்களா? நானே காலையில இருந்து அவருக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அவர் பிஎம் ரெவ்யூ மீட்டிங்ல இருக்காரு. இன்னும் 3 மணி நேரம் ஆகும் மீட்டிங் முடியறதுக்கு. நீங்க எப்படி பர்மிஷன் வாங்குனீங்க? டாக்டர், ஐ ஹேவ் a severe pain. ஓ காட், நான் போய் சொன்னேன்ல ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்கன்னு. கேட்டிங்களா? நீங்க போலீஸா இருந்தா ஐ டோன்ட் கேர். எனக்கு என் பேஷண்ட் தான் முக்கியம். வாங்க சார். Ibrahim, be ready to face the consequences. You'll be transferred to Gujarat. Take rest properly, sir. மைக் போர்டிங் காலிங். சார், பிசி குமரன் எஸ்ஐ முருகேஷ் இன்ஜூர்ட் சார். ஐ அம் ஃபாலோயிங் देम. ரோஜர். எந்த வழியா போனானுங்க? ரத்தமா எங்க? ஆமாண்டா, செல்வா அங்கிள்ல அடிச்சிட்டாரு. வலியெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா. எதுக்கு பயம்? ஓ, ஊசியா? ஓகே ஓகே. அப்பா, டாக்டர் அங்கிள் கிட்ட சொல்லிட்டேன். ஊசியெல்லாம் ஒன்றும் போட மாட்டாங்க. நான் சொல்லிட்டேன். ஓகேவா? உட்காருங்க சார். தலைக்கு பின்னாடி அடிபட்டுச்சுல, அந்த இடத்த காட்டணும். ஊசி போட மாட்டாங்கடா. அசோக், பணம் ரெடி பண்ணிட்டீங்களா? பணம் ரெடி தான். கொஞ்ச நேரத்துல வந்துடும். ஆபரேஷனுக்கு முன்னாடி வந்துருவீங்கல்ல? உடனே வந்துடுறேன். கொஞ்ச நேரம் பாப்பா பாத்துக்கோ. ரொம்ப தேங்க்ஸ்மா. ஸ்மிட்டுமா, அப்பா ஃபாஸ்டா அங்கதான் வந்துட்டு இருக்கேன். ஓகேயா? அப்பா சீக்கிரம் வந்துடுறேன். உள்ள உன் கூட தான் இருக்கேன். சரியா?
பேசிட்டேன், ஓகேவா? நான் உன்னை பார்க்க சீக்கிரம் வந்துடுறேன், ப்ராமிஸ். ரோஜர், போலீஸ்காரங்களோட அராஜகம் தாங்கவே முடியல. பப்ளிக் யாரையும் உள்ளவும் விடல, வெளியவும் போக விடல. எல்லாருக்கும் அவங்களோட வேலை கெட்டு போனதுனால ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. ஸ்கூல் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக முடியல, வேலைக்கு போறவங்க வேலைக்கு போக முடியாம தவிச்சிட்டு நிக்கிறாங்க. இதனால பொதுமக்கள் போலீஸ்காரங்க மேல ரொம்பவே கோபமா இருக்காங்க. இங்க இப்ப சூழ்நிலை ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் வேலுவுடன் மானஸ்வினி. களத்தில் மேலும் பல பரபரப்பான தகவல்களுடன் நேரலையில். சார், குபேரன் சார், பைக் பிரச்சனை சொன்னாங்க. என்ன வண்டி, என்ன கலரு? சார் சுசுகி பைக்குங்க சார், கருப்பு கலருங்க சார். வண்டி நம்பர் 4811. ஆமாம், அந்த வண்டி தான் சார். ஆமாம் சார். எங்க இருக்கீங்க சார்? இந்த ஏரியாவில் தான் ஒரு வீடுன்னு சொன்னாங்க சார். நானும் வந்து பார்த்தேன், இங்கே இருக்க மாரி தெரியலைங்க சார். இங்கே தான் சார். அவன் தான் சார். வண்டியை வழியில் நிறுத்திட்டு பிரச்சனை பண்ணது அவன் தான் சார். போடுங்க சார் அவனை. வண்டியை நடு ரோட்டில் விட்டுட்டு எடுக்க சொன்னா போலீஸையே எதிர்த்து பேசுறது ராஸ்கல்ஸ். இப்போலாம் போலீஸ்காரனை ஒருத்தர் கூட மதிக்கிறது இல்லைங்க. இது என்ன ஹோட்டலுங்களா? என் வீடு தான் சார். டெனண்ட் வாடகைக்கு விட்டுருக்கேன். இந்த ஏரியா பூரா இவங்க தான் சார் ரொட்டி சப்ளை பண்ணுறாங்க. ரொட்டியா? பண்ணுங்க. ஜூஸ் குடிங்க சார். வேணாங்க, இருக்குங்க சார். இப்போதானுங்க வர வழியில் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டேன், ஜீரணமாவில். ராபரி நடந்தது தெரியும்ல, ஜாகிரதை. திருடனை பார்த்தா இன்ஃபார்ம் பண்ணுங்கப்பா. நீ தான்பா ஏடிஎம் போய் இருக்கிற 300 முதல்ல எடுத்துருங்க. சார், ஸ்டேஷனுக்கு வரணுமா சார்? இப்போ நீங்க எங்க இருக்கீங்க சார்? இங்கே ஸ்பாட்டில் தாங்க சார் இருக்கேன். தெரியலன்னு சொல்றாங்களா? ஆமாங்க சார், இங்கே சுச்சுவேஷன் கொஞ்சம் பேடாக தாங்க சார் இருக்கு. அவன் டிசிபி யார் தான் இருக்கா? ஷாப்பிங் போகிறதுக்கு தண்டராஜ் அனுப்பிச்சிட்டேங்க சார். ஓகே ரோஜர். அப்பா ஸ்டேஷனுக்கு வர சொல்கிறாங்க. டிசியோட ஃபேமிலியை ஷாப்பிங் கூப்பிட்டு போகணுமா, அதுவும் இந்த வெயிலில். நம்மளுக்கு வர சுகர் இருக்குங்களா, அதான் சுச்சுவேஷன் பேடாக சமாளித்தேன். இங்கே இருந்தாவது ஊருக்கே சோறு போடுற உங்களுக்கு செக்யூரிட்டி கொடுத்த புண்ணியம் கிடைக்கலங்க, அதானுங்க. நாங்கள் இவ்வளோ ஜென்ஸ் இருக்கோம், எங்களுக்கு எதுக்கு சார் செக்யூரிட்டி? ஆனால் என்னங்க நீங்கள் விஷயம் தெரியாதுங்களா? கொள்ளையடிச்சவனுக்கு இது வரைக்கும் போலீஸ் பப்ளிக்னு 8 பேர் கொண்டு இருக்கானுங்க. என்ன சார் சொல்கிறீங்க? முதல்ல அந்த டிவியை போடுங்க. நியூஸ் சேனல் வைங்க. கோவை மாநகர கமிஷனர் இப்ராஹிமை தாக்கிவிட்டு சென்ற கொள்ளையர்கள் மேலும் 2 காவலர்களை சுட்டுக் கொண்டுள்ளனர். இச்சம்பவம் காவல்துறையின் பலவீனத்தையும் கொள்ளையர்கள் மீது மிகுந்த அச்சத்தையும் உருவாக்கியுள்ளது. உங்களுக்கு ஒரு மேட்டர் தெரியுமா? மொத்தம் 4 பேர் சேர்ந்து பிளான் பண்ணி அடிச்சிருக்காங்க. அதுல ஒருத்தன் அவுட்டு. இன்னொரு விஷயம், அந்த பேங்க்ல செக்யூரிட்டியா வேலை செஞ்சவனுங்க தான் அந்த பணத்தை அடிச்சிருக்கானுங்க. தப்பு சார், ரொம்ப தப்பு. கரெக்டுன்னு வீடு நல்லா பெருசா இருக்கு. எவ்வளவு வாடகை விட்டுருக்கீங்க? ஆனா உங்களை தாங்க 7000 சார். என்னங்க ரொம்ப கம்மியா விட்டீங்க? இங்கே அவ்வளோதான் சார் போகும். ஆமா, உங்க வீடு எங்க இருக்கு? கீழே தான் சார். குழந்தைங்க? ஒரே பொண்ணு, தவம் இருந்து பெற்றோம். இங்கெல்லாம் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு போகுது? 5000க்கு போகுது சார். அடேங்கப்பா, பரவாயில்லையே. இது என்ன பால்கனியா? ஆமாம் சார். நல்லா பெருசா தாங்க இருக்கு. எல்லாம் என் குழந்தைக்காகத்தான், நல்லா ஓடி ஆடி விளையாடுறதுக்கு விசாலமா இருக்கட்டும். என்ன இருக்கட்டும் சார், ஒரு நிமிஷம் சார், எங்க வைஃப் கால் பண்றாங்க. டவர் இருக்க போறீங்களா? அதுக்கு இல்லை சார். தேங்க்யூ சார். போல், நான் மாடியில் தான் இருக்கேன். ஏன் கொஞ்சம் கடுபட. கொள்ளையர்கள் நுழைந்த ஆர்எஸ்புரம் பகுதி முழுவதும் 44 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. போலோ திருடன் இந்த பக்கம் போறத பாத்தீங்களா? உள்ள போங்க, எல்லாம் ஜாக்கிரதையா இருங்க.
போ யாரும் இல்லை சார். एक मिनट सादिक भाई நீ டென்ஷன் ஆகாத. வீட்டுக்கு போலீஸ் வந்திருந்தது. யாரோ பேங்க் ராபர்ஸை தேடுறாங்களாம். நீ அங்கேயே ஜாகிரதையாரு. சரியா? நான் திருப்பி கூப்பிட்றேன். மைக் ஃபோன் ஏரியா கிளியர் ரோஜர் 144 போட்டிருக்கு. வெளியே சுத்தாதம்மா, வீட்டுக்கு போ. என் ரூபியா ஆய்ப்பா கூட்டு போய் போயா வந்துட்டான். ஏமா உன் நாய் ஆய் போறதுக்கு எங்கடமா கிடைச்சது? போமா போமா, நாயை கூட்டி போமா. போயிட்டு தானே இருக்கேன், நீ போமா. நாயை எடுத்துட்டு வந்து வாய பாரு. हाँ भैया फिक्स பண்ணியாச்சா? हाँ कर रहा हूं भैया. இன்னும் 15 நிமிஷத்துல காரை கொண்டு போய் மால்ல நிறுத்திட்டு பிளாஸ்ட்க்கு ரெடின்னு இன்ஃபார்ம் பண்ணோம். हाँ ठीक है भैया. சார் கமாண்டர் சொல்ல போறத பார்த்தா பெரிய இஷ்யூ இருக்கும் போல இருக்கு சார். எப்படியா கண்டுபிடிக்கிறது? உங்க போனை கொடுங்களா. ஏன் போனா? கொடுங்க சார். எதுக்கு? இல்ல கேமரா ஆன் பண்ணி அப்படியே ஓரமா பண்ணலாம். அந்த கமாண்டர்ஸ் என்ன பண்றாங்களா ஷூட் பண்ணிட்டு வந்துறீங்களா? ஏன் என்ன டெட் பாடி கேட்டு நீ போயிருவாங்களான்னு பாக்குறியா? ஏன் சார்? ஏய் நான் வேணா போய் பார்த்துட்டு வரட்டுமா? நீயா? ஏன்பா இது ஏன் ஏரியா, எனக்கு என்ன பயம்? கரெக்ட் சார். ஏரியா பொண்ணு நம்ம கூட இருக்கும்போது எதுக்கு சார் பயப்படணும்? ஏய் தமிழ் நல்லா பேசுவல. போடாங்க ஒய்யால. சூப்பரா பேசுற. சார் இந்த ஃபோன் கொஞ்சம் பிடிங்களா? ஏதாச்சும் பண்ணுமே. ஏய் என்ன பண்ற? இரு இரு இந்தா கையில மாட்டிக்கோ. ஏய் முடி என்ன பண்ற? இந்தா மாட்டிக்கோ. இன்னும் ஏதோ குறையுதே. டேய் சார் இருங்க சார், ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. கண்ணாடி எதுக்கு? அட்ட இருங்களா சார். பர்ஃபெக்டா இருக்கு, இருந்தாலும் ஒன்று இடிக்குதே. சார் உங்க ஐடி கார்டு கொஞ்சம் கொடுங்களேன். ஃபைனல் டச். பர்ஃபெக்ட் ஆங்கர் மாதிரி இருக்கா. ஆங்கரா? நம்ம சேனல் ஆங்கர் தான் உள்ள வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. ஸோ இப்போ இவ தான் ஆங்கரு. இப்போ கொடுங்க அந்த ஃபோனை. இது கேமரா ஆன் பண்ணி இந்த ஸ்ட்ரீட் வழியா அப்படியே போயிட்டே இரு. அந்த கமாண்டர்ஸ் என்ன பண்றாங்களோ அது அப்படியே லைவ் கமெண்ட்ரி கொடு. ஓகேவா? யார்கிட்ட? நீ இந்த ஃபோன்ல என்ன பேசுறியோ அதை அப்படியே டிவில டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. 154 கண்ட்ரில நீ தான் தெரிய போற. விட்டாலும் ஒரு சேனலே ஆரம்பிப்பான் போல இருக்கு. புள்ளி விவரம்லாம் பேசுறான். ஏதாச்சும் சொல்லு பாப்போம். हे, दरवाजा खोलो. ऊपर कैसे जाना है? நீ பேசுறது எனக்கு ஒன்றும் புரியலப்பா. ஐயோ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த ஏரியாவை தான் கமாண்டோஸ் ரவுண்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் 1-2 பேர் இல்லங்க, 43 பேர். எல்லா வீடோட மொட்டை மாடிகள்லயும் கமாண்டோஸ் ஏறிட்டு இருக்காங்க. அவங்க பெரிய பெரிய கண்ணா வச்சிருக்காங்க. சார் லைவ்ல கனெக்ட் பண்ணுவா சார்? இமிடியேட்டா கனெக்ட் பண்ணுங்க. ஓகே சார். சொல்லுவாங்க அத நல்லா குறிப்பாத்து சுட்டா 2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க ஆளை கூட சுடலாம். அப்படிப்பட்ட ஸ்னைப்பர் ரைஃபிள்ஸோட இந்த கமாண்டோஸ் இருக்கிறத பார்த்தா அந்த பேங்க் கொள்ளையர்கள் இந்த ஏரியா விட்டு போகும்போது அவங்க டெட் பாடியா தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏய் இங்க வா. எங்க இருந்து வர? வீடு எங்க இருக்கு? கிருஷ்ணர் கோயில் தெருவில் வீடு சார். ஆண்டி வீட்டுக்கு வந்திருந்தேன். ஏரியாவில் ராபர்ஸ் புந்து தான் அங்கே காப்பர்த்தர் சொன்னார். அதனால் அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் சார். சரி பாப்பா. ஏய் இரு இரு. என்ன அது? எடு. அது
ம் எடியா அது யோ ஒன்னதா எடியா குடு குடியா இது எலக்ட்ரானிக் ஐட்டம் மாதிரி இருக்கு ஆமா யார் நீ என்னது இது இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட் சார் ஒரு ஹை பவர் விண்மில் ப்ராஜெக்ட்டுக்காக யூஸ் பண்ண டிவைஸ் சார் என்ட்ரி பாயிண்ட்கா சார் கடந்த சில மணி நேரமா போலீஸ் இந்த ஏரியாவை சுத்தி வளைச்சிருக்காங்க. இந்த ஏரியால இருக்க எல்லா என்ட்ரியுமே பிளாக் பண்ணிட்டாங்க. இதனால பப்ளிக் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? ஆபீஸ் போறவங்க, ஸ்கூல் முடிச்சு வர சின்ன குழந்தைங்க எல்லாருமே உள்ள வர முடியாம நிக்கிறாங்க. போலீஸ் எல்லா வீட்லயும் செக்யூரிட்டி கொடுக்கறேன்னு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த ஏரியால இருக்க எந்த பப்ளிக்கையும் உள்ளேயும் வர விட மாட்டேங்கிறாங்க, வெளியும் போக விட மாட்டேங்கிறாங்க. இந்த ஃபுட்டேஜ் எப்படி வந்துச்சு சார்? மீடியாக்காரங்க 4 பேர் உள்ள வந்து எடுத்திருக்காங்க சார். எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல சார். என்னையா தூங்குறதுக்கு வந்தோம் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு? ஒரு ஸ்னைப்பர்ட்ட சொல்லி ஒரு மீடியாக்காரனை ஒருத்தர் போட சொல்லியா? கேட்டா கொலாட்ரல் டேமேஜ் சொல்லு. ஹலோ கமிஷனர் ஹியர். ஆர்டர். பேரட் விசிபிள். பேரட் விசிபிள். ஸ்னைப்பர் 1 ரெடி. Will comply. Yes. Will comply. Copy clear and loud. Okay. Sniper 4. Receiving. Move to grid 627. 627. Sniper 4. Radio check. Radio check. Take the shot. Target negative. Target negative. Oh. Sniper 2, stand by. Target negative. Target negative. Code red. I repeat. ஏய் அந்த திருடலாம் ஒருத்தன் இங்கே தான் இருக்கான் பாரு. இங்கே என்ன பண்ணுறான்? சரியான அடி வாங்கியிருக்கான் பாரு. ஏய் ஆமா, போய் புடிங்க. உங்க சேனலுக்கு பிரேக்கிங் நியூஸ் கிடைக்கும். நாங்களா? நீங்க தான் போங்க. ஹலோ டேய் அசோக் எங்க இருக்க? சூரியன் வீதியில இருந்து ரைட்ல திரும்புறேன்டா. நீயே டேய் அப்படி போகாத, அது முடிசந்து. திரும்பி வா. அந்த பக்கத்துல ஒரு சவ் பில்டிங் இருக்கும் பாரு, அது ஒட்டுன ரைட்ல போ. சார் புடிச்சு கொடுத்து அந்த பொண்ணிட்ட பேர் வாங்கிடலாம் சார். வாங்க சார். தப்பிச்சலாம். கையில கத்தி கித்தி வச்சு குத்திர போறோம் சார். வாங்க சார். ஐயோ ஐயோ அநியாயமா ஒருத்தனை கொன்னிட்டியடி. ஐயோ கீழே போய் பாப்போம். சார் சார் செத்துட்டான் சார். செத்துட்டானா? டெட் பாடி, ஸ்பாட் டெட். பிரேக்கிங் நியூஸ். இந்த பாடியோட சேர்த்து அக்யூஸ்ட் சேர்த்து ஷூட் பண்ணு. சரி சார். அக்யூஸ்டா? ஆமா, கொலை பண்ண அக்யூஸ்ட் தானே. என்ன பாடி நவுறுது? அப்படி உயிர் இருக்கு. சார் உயிரோட தான் சார் இருக்கா? ச்சே, பிரேக்கிங் நியூஸ் போச்சு. போயா? ஹலோ, நீங்க தானே அந்த பேங்கை கொள்ளையடிச்சீங்க? கொள்ளையடிச்ச பணத்தை எங்க வச்சிருக்கீங்க? எதுக்காக கொள்ளையடிச்சீங்க? எப்படி கொள்ளையடிச்சீங்க? சொல்லுங்க. கூட இருந்தவங்களா என்ன? நாங்க நீங்களா யாரு? டிவி ரிப்போர்ட்டர்ஸ். எம்டி டிவில இருந்து வரேங்கண்ணா. சொல்லுங்க, உங்க கடைசி வாக்குமூலத்தை நாங்க பதிவு பண்றோம். சொல்லுங்க, அந்த பணத்தை வச்சு எந்த நாட்டுல அழகிகளோட உல்லாசமா சுத்தணும்னு முடிவு பண்ணீங்க? என் ஃப்ரெண்ட் அசோக்கோட குழந்தைக்கு ஆபரேஷன். அந்த ஆபரேஷனுக்காக தான் பணத்தை திருடணும். சரி, உங்க கூட வந்த மத்தவங்க எங்க போனாங்க? அவங்களாம் எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியல. சரி, இப்ப அந்த பணம் யார்கிட்ட இருக்கு? அந்த பணம் அசோக் கிட்ட தான் இருக்கு. இப்ப அந்த குழந்தை எந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க? ஜோதி ஹாஸ்பிட்டல். அந்த குழந்தையோட ஆபரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அந்த பணம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேரணும். அதுக்கப்புறம் தான் அந்த ஆபரேஷனுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே ஓகே, கூல் கூல். போலீஸ் வராங்க. போங்க. அந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணுங்க. மத்த பிரச்சனை. வாங்க வாங்க. உள்ள சுத்தி இருக்க மீடியா பர்சன்ஸ் மானிட்டர் பண்ண சொல்லுங்க. ஓகே. அவங்க மூவ் எனக்கு தெரியணும். அசோக் குழந்தை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் சார். வாட்? பேஷண்ட் யார் அட்டென்ட் பண்றா? ஒரு லேடியும் ஒரு பொண்ணு இருக்காங்க சார். கேஸ் அட்டென்ட் பண்ற டாக்டர் யாருன்னு தெரியுமா? எஸ் சார், டாக்டர் நம்பிராஜ். சார் இவர் தான் இந்த ஃப்ளோரோட இன்சார்ஜ் சார்.
இந்த குழந்தை தான் சார். இவங்களாம் யாரியா? சார் இது என் பொண்ணு தமிழ் செல்வி, இது என் பக்கத்து வீட்டு பொண்ணு ஸ்மிட்டு சார். என் பொண்ணுக்கு எல்லாத்துக்கும் உதவி செய்யறதா ரொம்ப இஷ்டம். அன்னை தெரசான்னு பேர் வைக்கலான்ட்டு இருந்தேன். பயமுடு. இவன் அப்பா எங்க போனா? இவங்க அப்பா ஆபரேஷனுக்காக பணம் ரெடி பண்ண போயிருக்காரு. உன்கிட்ட சொல்லிட்டு போனா அப்படி? காலையில ஃபோன் பண்ணப்ப 10 நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொன்னாரு. ஆனா இப்ப கால் பண்ணா ஃபோனே எடுக்கல. இவங்க 2 பேருக்கு நடக்கிற விஷயமே தெரியாதா? தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன் சார். அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா உனக்கு? தெரியாது சார். அவன் ஒரு பேங்க்ல நிறைய பேரை கொலை பண்ணி திருடிட்டு வந்திருக்கான். தெரியுமா உனக்கு? கொலையா? என்னடி இது சார்? இதுக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஏய் கிளம்புடி. இது இருந்தா என்ன செத்தா என்ன? கிளம்புடி போ. ஏய் வாய் மூடு. நீ வாய் மூடுமா? சார் அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவர் அப்படிப்பட்டவர்லாம் கிடையாது. ஏதோ தப்பு நடந்திருக்கு சார். நீ என்ன அவன் கொண்டாட்டியா? இல்ல சார். லவரா? இல்ல சார், பக்கத்து வீடு, அவ்வளவுதான். என்ன அவனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ற? சார் எங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்துறோம் சார். இந்த சனியை எங்கேயே விட்டு போயிடலாம் வாடி. நீ வேற சும்மா இருமா. உன் பேர் என்ன? என்னது? அந்த பொண்ணு வாய் பேசாதா? அவளுக்கு பேச முடியாது. இது ஏன் என்கிட்ட சொல்ல? எங்களுக்கே இப்போதான் சார் தெரியும். ஏய் இங்க வா. அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ண அவங்க அப்பா ஃப்ரெண்டுன்னு. அந்த பொண்ணுக்கு என் மேலே சந்தேகம் வரக்கூடாது. ஓ நான் சொன்னது மாதிரியே சொல்லு. அந்த பொண்ணுக்கு என் மேலே டவுட் வரக்கூடாது. சார் நான் ஓ அவன் அப்பா ஃபோன் பண்ணா? ஆமா அவன் எப்படி பேசுகிறான்? சைன் லாங்குவேஜ் பேசுகிறானா? சைன் லாங்குவேஜ்ல. நான் இப்போ நான் சொல்கிற மாதிரி கேளு. அவனுக்கு முதல்ல ஃபோன் போடு. அவளை முதல்ல பேச சொல்லு. நான் இருக்கிறது அவனுக்கு தெரியக்கூடாது. ஃபோன் போடு. குக்கு குக்கு குயில் பாட்டு, கொஞ்சம் கிளியே தலையாட்டு, ஆல மரத்துல விளையாட்டு, அணிலே அணிலே கைத்தட்டு, ஆல மரத்துல விளையாட்டு, அணிலே அணிலே கைத்தட்டு, குக்கு குக்கு குயில் பாட்டு, கொஞ்சம் கிளியே தலையாட்டு. என்னாச்சு? அடுத்த லைன் மறந்துட்டேன். ஞாபகம் வந்துருச்சு. குள்ள நிறைய தாலாட்டு. ஸ்மிட்டு ஸ்மிட்டு பேசணும்னு சொல்றா. அங்கிளா? யாரு? அசோக், நான் கமிஷனர் இப்ராஹிம் பேசுகிறேன். உன் பொண்ணு சீரியஸாக இருக்கா தெரியுமில்ல? உன் பொண்ணு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போக போகிறாங்க. அவன் முகத்தை கடைசியாக பார்க்க சீக்கிரமா வா. நாங்களாம் வெயிட் பண்ணுறோம். See you soon. குடி வாங்க. சொல்லுங்க சார், ஒரு ராபர் சரண்டர் ஆயிட்டானா? ஓகே சார். வாயா இன்னொரு ராபர் சார். டார்கெட் பண்ணிட்டீங்க. எஸ் ஸ்பாட்டுக்கு பின்னாடியா? அங்க தான் சார் போயிட்டு இருக்கேன். பாருங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல போட்டுருவாங்க. ஃபிளாஷ் நியூஸ்ல வரும் பாருங்க. பணி முடிஞ்சு
சார் மாநகா வீதி வழியா வந்துட்டு இருக்கானா சார் அந்த ஸ்ட்ரீட் இந்த ஏரியால தான் கனெக்ட் ஆகுது அவன் தூரத்துல வந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது சார் Mike 9 calling Dasai Gowda Street. Mike 9 calling Dasai Gowda Street. மீதமுள்ள வங்கி கொள்ளையர்கள் இருவரில் ஒருவரை போலீசார் சுற்றி வளைத்து விட்டதாக தகவல் கிடைத்துள்ளது. கொள்ளையர்கள் தீவிரமாக தேடப்பட்டு வரும் அந்த சைடு போலீஸ் இருக்கிற அந்த சைடு வா. என்னடா யோசிக்கிற? போலீஸ் இருக்கா? So, waiting for your comment. Parrot visible. Parrot visible. ஏய் இங்க பாரு. சரண்டர் ஆக போறானோ? Target surrender. Target surrender. Take shot. What? Repeat order. Repeat order. I said take the shot. ஐயோ. கீழே போலாம். அந்த ஸ்ட்ரீட் எங்க கனெக்ட் ஆகுது? இல்ல கீழே போனா ரொம்ப சுத்தி போணும். மேல வாங்க. வித்யாக்கா கதவு திறக்குக்கா. வித்யாக்கா. யாரு நீங்க? நான் தாக்கா புவனா. புவனா நீயா? என்னடி இது கோலம்? யோ அக்கா அதெல்லாம் அப்புறம் சொல்ற கதவு திறக்கா. போ போ. சார் வாங்க சார் வாங்க சார். ஏய் இங்க வாங்க. இது டெட் எண்ட். எப்படி இருந்தாலும் அவன் இங்க தான் வரணும். இதை தாண்டி அவனால எங்கே போக முடியாது. ஏய் அங்க பாரு சந்துக்குள்ள இருந்து வர பாரு. வந்துட்ட பாரு. நல்ல ஜூம் போ. சீக்கிரம் எடு. பணத்துக்காக இப்படி உயிரை விட்டுட்டானே சார்.